இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி 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 சரி. என்னாச்சு? காலையிலயும் வாந்தி எடுக்கிற, இப்பவும் வாந்தி எடுக்கிற. அப்படி என்னத்த சாப்பிட்ட? அம்மா எதுக்கடியே நடிச்ச? நீ வாந்தி எடுத்துட்டு என்ன அடிப்பியா? மரியாதைய காரணத்தை சொல்லிட்டடி. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னாலதான் இப்ப எனக்கு இந்த நிலைமை. என்னாலயா? நான் நைட் உனக்கு சோறு எதுவும் வாங்கி தரலையே. இங்க போறோம் நடிக்காத. நான் பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுல 2 கோடு வந்தது தெரியுமா? அதுக்கு யாரா காரணம்? புரியல. என்னடா புரியல? நீ தானே காரணம். நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்ப என் வயத்துல குழந்தைய கொடுத்துருக்க. என்ன முழிக்கிற? வீரா, நீ மாசமா இருக்கேன்னு சொன்னா இந்த உலகத்திலே ஜாஸ்தி சந்தோஷப்படுறாள் நான் தான். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ மாசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதோ அந்த கிட்ல தான் பிரச்சனை. இல்ல இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக போய் சொல்ற. இங்க பாரு, நான் அந்த கிட்ட நல்லா பார்த்தேன். 2 கோடு நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. அன்னைக்கு நைட் ஏதோ தப்பு நடந்ததுன்னு சொன்னல, அதோட ரிசல்ட் தான் இது. அப்ப அதை நம்பிட்டியா? ஸ்மூத்தா டர்ன் பண்ணு. என் எலிக்குட்டி, அன்னைக்கு நமக்குள்ள ஒண்ணு நடக்கல. நான் சும்மா உன்னை வெறுப்பேற்றுக்காக போய் சொன்னேன். அப்படியா? நிஜமாவா? அன்னைக்கு நீ எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த, நானும் பதிலுக்கு கொடுத்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நீ என் நெஞ்சில சாஞ்சு தூங்குன, அவ்வளவுதான். கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்தாலாம் குழந்தை பிறக்காதரி. 90s கிட்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதரி அறிவு கொழுந்த. உன்னெல்லாம் எவன்டி கலெக்டர் வேலைக்கு சேர்த்தான்? நிஜமா வேற எதுவும் நடக்கல. அவ்வளவுதான். உன் பிரெக்னன்சி கிட்ட வேணா போய் சொல்லிருக்கலாம், ஆனா நான் உங்ககிட்ட போய் சொல்லப்பா. சோ டோன்ட் வரி. கோயில்ல போய் சாமி கும்பிடுற வழி பாருப்ப. நீயும் பயந்து எல்லார்த்தையும் பயமுறுத்தி. ஹலோ, சொல்லு. இப்ப வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா ஒன் டே நடக்கும். நீ என்னால வாந்தி எடுக்கிற. ஒருவேளை அன்னைக்கு ஏதாவது நடந்திருந்து இன்னைக்கு உண்மையாலுமே அதுக்காக வாந்தி எடுத்திருந்தா